சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அவசர செய்தியோடு உன் அப்பா உன்னை நோக்கி ஓடோடி வந்திருக்கின்றேன். ஒரு தந்தையும் மகனும் ஆடுகின்ற ஆட்டம், இவர்களுடைய நாடகம், இவை எல்லாமும் உன் வாழ்க்கையில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதனை நான் உடனடியாக உனக்கு சொல்லிவிட வேண்டும். இல்லையென்றால் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரியாமலே போய்விடும். உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று உணராமல் போய்விடும் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தில் இனி எல்லாமே உனக்கு சரியாக புரிந்திருக்க வேண்டும். உன்னோடு நான் உடன் வருகின்ற நேரம் அத்தனையுமே நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்திருக்க வேண்டும். நடக்கும் நல்ல விஷயங்களை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்தமாக உன்னை தேடி வந்து உருவாக்கும். என்ன நடந்தாலும் இனி உனக்கான விருப்பங்கள் எல்லாம் உன்னை தொடரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் எதையும் கைவிடாமல் என் குழந்தை நீ மனதார மனம் உருகி வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு இடங்களிலும் நீ உனக்கே என்று நான் சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் அடையாளம் காண வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற காலங்களும் இந்த நேரங்களும் இனி உனக்கு தரும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக புரிந்து நடந்து கொள்வாய். இனி உன்னை சுற்றி வரும் இந்த மாற்றத்தில் இந்த சாயப்பா உனக்கு என்ன சொல்ல எண்ணுகிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள். யாராக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு கெடுதலை செய்ய நினைத்து விட்டால் அவர்களை ஒருபொழுதும் நாம் விட்டுவிடக்கூடாது. நமக்கு ஒரு கெடுதலை நடத்த எண்ணிவிட்டால் அவர்களை ஒருபொழுதும் நாம் தொலைத்து விடக்கூடாது. என்னவென்று நாம் உணரும் இந்த நேரம் முழுக்க இனி இந்த அப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு தருவதை எல்லாமும் நிச்சயமாக சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சரியான ஒன்றை தெளிவோடு நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனிமேலும் உனக்காக நான் வருவதில் உன்னுடைய விருப்பங்களை நிச்சயமாக நீ நடத்திவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருப்பதில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் இனிமேல் நீ கண்டு கொள்வாய். ஒரு தந்தையும் மகனும் செய்யக்கூடிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் சற்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்றால் அதை நாம் விட்டுவிட முடியாது அல்லவா? எந்த சந்தர்ப்பத்தையும் நாம் தொலைத்துவிடக்கூடாது. இவர்கள் செய்ய நினைத்த காரியங்களை செய்துவிட வேண்டும் என்று நாம் ஒதுங்கி நிற்க முடியாது. எல்லாவற்றிற்குமான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு நடத்திவிடும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நிச்சயமில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று நடத்திருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்குள் ஒரு நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நிறைவான ஒரு புரிதலோடு நீ எப்பொழுதும் போல நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. மனதில் நின்ற விஷயங்களை நீ உறுதிப்படுத்தி, உன் மனதில் தோன்றும் உண்மைகளை நீ நிலைப்படுத்தி, என்னவென்று என் குழந்தை எல்லாவற்றையும் நீ ஆச்சரியமாக பார்க்கத் தொடங்கு. இனி எல்லாம் உனக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய். தெய்வம் உனக்கே என்று எதையும் நடத்தும் பொழுது சரி, என் குழந்தை தனக்குள் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து நடந்து கொள்வாய். தனக்குள் தோன்றும் அத்தனை உண்மைகளையும் நீ நினைவில் கொள்வாய். இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை சூழ்ந்து வந்து உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் என் குழந்தையினுடைய சந்தோஷங்களை நீ மீட்டெடுப்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் கொடுக்கின்ற காலம், உனக்காக நான் தருகின்ற மாற்றம் என்று இவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கட்டாயமாக புரிந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. யாரை நாம் எந்த இடத்தில் உருவாக்குகிறோமோ, யாரை ஆக்குகிறோமோ, யாரை எந்த இடத்தில் நாம் வழி நடத்துகிறோமோ அவரை அந்த இடத்தில் அமர வைத்து நாம் விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உணர்த்த வேண்டும் என்பதை நீ மறக்காதே. அந்த இடத்தில் அவர்களை நாம் நல்லபடியாக உருவாக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சந்தோஷத்தை எல்லாம் நாம் அடைகின்ற நேரம், சந்தோஷத்தை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கு நான் அடைத்து சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதை புரிந்து உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதை நீ மறக்காதே. நல்லதுதான் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் தான் எப்பொழுதும் நமக்குள் நடக்கும். அதுபோல உன் விருப்பங்கள் எல்லாமே உனக்கு சரியாகவே மாறும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும்.
உன்னுடைய விருப்பத்தினால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் மாற்றும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலை கடந்தும் இனி நான் விரும்பும் இந்த விஷயங்களினால் என் குழந்தைக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தொலைத்து விடக்கூடாது. அன்பான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக என்னவென்று நடத்திவிட காத்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தருணமும் இனிமேல் அப்பா இது போன்ற கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் பொழுது அதை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிட வேண்டி நான் வந்துவிட்டேன். தெளிவாகவே இந்த விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெளிவான புரிதல்களோடு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக உணர்ந்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த அப்பா சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்பதை நீ உணர்ந்துவிட்ட பிறகு அவர் சொல்வது எந்த வகையிலும் பொய்யாகாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு எல்லோருமே சுயநலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே சுயநலமான மனிதர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலும் என் குழந்தை நீ மனதளவில் உனக்குள் தோன்றும் உண்மைகளை எல்லாமும் தொலைக்காமல் உன்னுள் இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் எதிலும் உன் வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு நன்மைகளையும் கொடுக்காது என்பதை நீ புரிந்து நடந்து கொள். ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னோடு இருக்கும் வரை எந்த இடத்திலும் உனக்கு நல்லது நடந்துவிட வாய்ப்புகள் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருக்கும்பொழுது நீ எல்லாவற்றையும் உடனிருந்து பெற்றுவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உடனிருந்து அத்தனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உனக்கு வேண்டுமென்று நான் சொல்லித்தரும் விஷயங்களை நான் உன்னிடத்தில் எப்பொழுதுமே கவனமாக கொண்டு சேர்க்க, எது உனக்கு தேவையில்லையோ அதை நான் ஒருபொழுதும் உன் வசமாக இது தவறு என்று அப்பா சொல்லும் காலம் இனி எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்காதே. எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்வது போல விடியும் பொழுதிலும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வருவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமான ஒன்று உன்னை தேடி வருவதை எப்போதும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பா முன்னிருக்கும் பிரச்சனைகளையும் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் உன்னை எப்பொழுது நல்ல மனநிலையோடு கொண்டு போய் சேர்க்காமல் எங்கும் செல்லாது, உனக்கான தெளிவு கொடுக்காமல் நிச்சயமாக உன்னை விட்டு எங்கும் செல்லாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்ற நினைக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் திருப்பங்களை கொண்டு வர நினைக்கிறார்கள். நீ நினைத்ததை விட உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு கொடுக்க எண்ணுகிறார்கள். உன்னை தொடரும் இது போன்ற வாழ்க்கையில் நீ என்னை எதிர்பார்க்கிறாயோ, எப்படிப்பட்ட ஒரு மன நிம்மதியை நீ எதிர்பார்க்கிறாயோ அதை உனக்கு கிடைக்க விடாமல் பல முயற்சிகள் நடக்கிறது. சுற்றி இருந்து இவை எல்லாவற்றையும் ஒரு கூட்டமே வேடிக்கையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இனிமேலும் இவையெல்லாம் தாண்டி நீ உணரும் இந்த காலத்தில் உனக்கென்று நான் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் எப்பொழுது மேன்மைப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனத்தில் கொள்வாய் என்பதை மறக்காதே. நான் இருப்பது, நான் வருவதும், இனி உன்னை தொடர்வதும் உனக்கு புரிய வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எத்தனையோ காலங்களை என் குழந்தை நீ புரிந்து கொண்ட பிறகும் கூட உடன் இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்த நினைப்பதை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னால் இவர்களுக்கு நல்லது நடந்திருக்கிறதே தவிர ஒருபோதும் எந்த கெடுதலும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் இவர்கள் நடத்த நினைக்கவில்லை என்பதுதான் உண்மை. இனி என்னதான் உன்னை தேடி வருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு, என்னதான் உன்னை சூழ்ந்து வருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு, அவ்வளவு நிலைகளிலும் உன்னை நீ அடைய தொடங்கினாலும் உனக்குள் ஒரு மாற்றத்தை நீ கொண்டு வர தொடங்கு. எப்பொழுதும் போல என் குழந்தை நீ மனதளவில் எதிர்கொள்ளும் பல விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது சாயப்பா சொல்ல சொல்ல உனக்குள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வாய். இப்படி உனக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் நான் ஒருபொழுதும் விட்டுவிடவே மாட்டேன். இவர்களை எல்லாம் ஒரு கை பார்க்காமல் நான் கட்டாயம் சென்று விடவே மாட்டேன். எளிதில் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காது என்று தான் இவர்கள் நினைத்திருந்தார்கள். இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து விடாது என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருந்தது. உன்னை இது போன்ற மனதை நொறுக்கும்படியான சில காரியங்களை செய்யும் பொழுதும் எளிதில் வீழ்த்தி விடலாம் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருந்தது. எளிதில் உன்னை நொறுக்கி விடலாம் என்பதுதான் இவர்களின் இனிவரும் சூழ்நிலை. நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் தருவதை நீ நினைத்த மனநிலையோடு என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருப்பதும், நான் உன்னை தொடர்வதும், என்றும் உன்னை அன்பால் அரவணைப்பதும் நீ புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். அதுபோல உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் உன்னை தொடரும் நன்மைகளும் என்பதை நீ மறக்காதே. அத்தனையிலும் உனக்கு இவர்களைப் போல ஒருவர் துணை இருந்தால் போதும் அல்லவா?
இவர்கள் உன் வாழ்க்கையில் தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக சரிவர புரிந்து கொடுத்தால் அது போதும். நிச்சயமாக உனக்குள் இருந்து எல்லா மன புரிதல்களையும் தந்துவிட்டால் அது போதும். நான் இருக்கும் இது போன்ற நேரம் இனி எப்பொழுதும் உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதை நீ புரிந்து நடந்து உன்னை மீட்டெடுக்கும் இது போன்ற விஷயங்களை நீ முழுக்க புரிந்து கொள். உனக்குள் வரும் தெய்வத்தின் அன்பை நீ எந்த நிலையிலும் விட்டுவிடக் கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் இனி உனக்கான எல்லாவற்றையும் உன் முன்னால் நிறுத்தும் என்பதையும் நீ மறக்காதே. என்றும் என்றென்றும் நான் உன்னோடு வருவது இனி வரும் காலங்களை உனக்கு எடுத்து சொல்லிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.